அண்மை செய்தி திருவள்ளூரில் தீ விபத்துக்குள்ளான சரக்கு ரயிலின் டேங்கர்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 12 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். 12 மணி நேரத்திற்கு மேலாக மீட்பு பணி நீடித்து வரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் நீடிக்கிறது? மீட்பு பணி எந்த அளவுக்கு முடிவடைந்திருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னையிலிருந்து 52 டேங்கர்களுடன் டீசல் ஏற்றிக்கொண்டு பெங்களூர் சென்ற கூட்ஸ் ட்ரெயினானது திருவள்ளூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 15 டேங்கர்கள் எரிந்து முழுவதுமாக நாசமான நிலையில், அதாவது இந்த தீயினை 100 தீயணைப்பு வீரர்கள், NDRF 60 NDRF வீரர்கள், இந்த 100 அதாவது 15 தீயணைப்பு வாகனங்களை கொண்டு முழுவதுமாக அதாவது மதியம் 3 மணி அளவில் அணைக்கப்பட்டது. இந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடங்கியது. ஆனால் எரிந்த டேங்கர்கள் மத்தியில் எரியாத டீசல் டேங்க் ஒன்று இருந்ததால் மீட்பு பணிகளை செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் லாரிகள் வரவழைக்கப்பட்டு அதாவது டேங்கரில் இருந்த டீசலை லாரிகளில் ஏற்றிய பின்னர் தற்பொழுது மீட்பு பணிகள் காலதாமதமாக தொடங்கியுள்ளது. அதாவது 3 மணி அளவில் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்பு பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. அதாவது மாமல்லன் 140 டன் எடையை தூக்க வல்லமை கொண்ட மாமல்லன் என்ற கிரேன் உதவியுடன் தற்பொழுது மீட்பு பணியானது மீண்டும் தொடங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.